ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சாம்பார் ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்னைக்கு 1/4 கிலோ அளவுக்கு முள்ளங்கி எடுத்திருக்கேன். முள்ளங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அப்போ தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முள்ளங்கி பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா வெயிட்டாக இருக்கணும், அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த 2 எட்ஜஸையும் கட் பண்ணிடலாம். கத்தியை இது மாதிரி உல்ட்டாவாக வச்சுட்டு இதோட தோலை சீவிக்கலாம். பீலர் வச்சு தான் சீவணுங்கிறது இல்லை, கத்தியிலே சீவிடலாம், ஈஸியாகவே வந்துடும். இந்த முள்ளங்கி பார்த்திங்கன்னா நீர்க்காய். நம்ம இதை இந்த சம்மரில் சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்கிற நீர் சத்து குறைபாடு கூட சரியாயிரும். முள்ளங்கி சாம்பார்னாலே சில பேர்த்துக்கு பிடிக்காது, ஆனால் இது மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக அந்த வாசமே வராது, சூப்பராக இருக்கும். தோலை சீவி எடுத்தாச்சு. இப்போ இதை கட் பண்ணிட வேண்டியது தான். இது சின்ன சைஸ் முள்ளங்கி தான், அதனால இப்படி ரவுண்ட் ஷேப்லேயே கட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா 2ஆக கட் பண்ணிவிட்டு அப்புறம் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி லேஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கட் பண்ணும்போது சீக்கிரமாகவே வெந்துடும். எல்லா காயும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இது பாருங்கள், லேஸாக இருக்குது. இப்படி இருக்கும்போது சீக்கிரமாக வெந்துடும். சாம்பாருக்கு 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்தால் நல்லா வெந்துடும். பருப்பு பாருங்கள், இது மாதிரி இலையாக வெந்திருக்கு. இப்படி இருக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பருப்பு வேக வைக்கும்போது குக்கரில் 1 டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துருந்தேன், மஞ்சள்தூள் சேர்த்துக்கல. இப்போ சாம்பாருக்கு புளி ஊற வச்சுக்கலாம். சின்ன லெமன் சைஸ்க்கு புளி எடுத்திருக்கேன். இந்த புளி ஊற வைக்கிறதுக்கு நான் பருப்பு வேக வச்ச தண்ணியவே எடுத்துருக்கேன், அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு. நம்ம இந்த பருப்பு வேக வச்ச தண்ணி சூடோடு சேர்க்கும் போது சீக்கிரமாக புளி ஊறிடும். ஒருவேளை பருப்பு வேக வச்ச தண்ணி இல்லைன்னா சாதாரணமாக பச்சை தண்ணி ஊற்றினாலே போதும். இப்போ இது கூடவே 2 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துருக்கேன், கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்படி நம்ம புளி கூட உப்பு சேர்க்கும் போது சீக்கிரமாக புளி ஊறிடும், அதுக்காக தான். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது சன்ஃப்ளவர் ஆயில் தான். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூனுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலப்பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். கடலப்பருப்பை லைட்டாக கலர் மாதிரி வரட்டும். இதெல்லாம் பார்க்குறதுக்கு பெரிய ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. நம்ம சாம்பார் தூள் கடையில் வாங்கிட்டு வந்து செய்கிறத விட ஒரு 5 நிமிஷம் எச்சாகும், அவ்வளோதான். நம்ம இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான இன்க்ரீடியன்ட் சேர்த்து செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். கடலப்பருப்பு பாருங்கள், லைட்டாக கலர் மாதிரி வந்துருச்சு, போதும். இப்போ 1/2 டீஸ்பூனுக்கு தனியா சேர்த்துக்கலாம். தனியாவை சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா வணக்கி விட்டுறலாம். நம்ம இது மாதிரி அரைச்சி சாம்பார் வைக்கும்போது அடிஷ்னலாக தனியாத்தூள் மிளகாத்தூள் எதுவுமே சேர்த்துக்கணுங்கிறது அவசியம் இல்லை, இதுவே போதும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தனியாவை நல்லா வணக்கியாச்சு. இப்போ காரத்துக்கு 2 வரமிளகா எடுத்திருக்கேன். இது கூட 4 கருவேப்பிலை மட்டும் சேர்த்து வணக்கி விட்டுறலாம். நம்ம சேர்த்துருக்கிற வரமிளகாயை கருவேப்பிலை நல்லா மொறுன்னு பொரிஞ்சு வரட்டும், அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கருவேப்பிலை வரமிளகாய் நல்லா பொரிஞ்சிருச்சு, போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் இது கூட சேர்த்துருக்கேன். இந்த கடாயோட சூட்லேயே ஜீரகம் நல்லா வறுபட்டுரும், இதுவே சரியாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு விரலி மஞ்சள் எடுத்திருக்கேன். இது மாதிரி சின்ன சின்னதாக தட்டி வச்சுருக்கேன். நம்ம விரலி மஞ்சளை வாங்கி இது மாதிரி சின்ன சின்னதாக இடிக்கல்ல வச்சு தட்டி வச்சிட்டோம்னா நம்ம குழம்புக்கு சாம்பாருக்கு இது மாதிரி மசாலா அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். கடையில் வாங்குகிற ரெடிமேட் மஞ்சத்தூள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட வேண்டியது தான். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துனா போதும். இதை மிக்சியில் அரைக்கிறத விட நம்ம வீட்டில் அம்மிக்கல் இருந்துச்சுன்னா அதில் அரைக்கலாம், டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக வரும். இதை அரைச்சிட்டு வந்தால் இனி சாம்பார் வைக்க வேண்டியது தான். நம்ம மசாலா ரெடி பண்ண கடாயிலே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்குது. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுந்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன். 4-5 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன்.
இப்போ இதை நல்லா வதக்கிற வேண்டியது தான். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நாம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் ஆப்பிள் தக்காளி மீடியம் சைஸில் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆப்பிள் தக்காளினா பெங்களூர் தக்காளி. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி ஒரு 50% வதங்கட்டும். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு 1 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே புளியில் 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால இதுவே சரியாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்து வதக்கி விட்டுறலாம். மசாலாவை சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டாலே போதும். நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு தான் அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் 1 நிமிஷத்துக்கு வதக்கினாலே போதும். நம்ம இப்படி செய்யும்போது முள்ளங்கி சாம்பார் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மசாலாவை நல்லா வதக்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த முள்ளங்கியும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். முள்ளங்கியை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். அப்போ ஃப்ளேவர் நல்லாவே இறங்கும். முள்ளங்கியை வதக்கியாச்சு. இப்போ நான் பருப்பு வேக வச்சிருந்த தண்ணியே எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதையும் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை பருப்பு வேக வச்ச தண்ணி இல்லைன்னா நம்ம சாதாரணமாக பச்சை தண்ணியவே சேர்த்துக்கலாம். காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். காய் பார்த்திங்கன்னா ஒரு 75% நல்லா வெந்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம புளிக்கரைச்சலை சேர்த்துக்க முடியும். இப்போவே நம்ம புளிக்கரைச்சலை சேர்த்துட்டோம்னா காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால காய் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் புளிக்கரைச்சலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதை மூடி வச்சிட வேண்டியது தான். மூடி வச்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் போல் கொதிச்சாலே போதும். காய் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே இருக்கும். பார்க்கலாம் காய் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. முள்ளங்கி பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. ஒரு 80% வெந்துருச்சு. நம்மளுக்கு இது மாதிரி காயை பார்த்தாலே தெரியும். காயோட கலர் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ஆகிருக்கும். அப்போ காய் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம இப்போ புளி கரைச்சலை சேர்த்துக்கலாம். புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். புளி கரைச்சலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் புளியோட பச்சை வாசம் போகும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. புளியோட பச்சை வாசமும் போயிருச்சு. இப்படி செய்யும்போது சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த துவரம் பருப்பையும் அது கூட சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஒரு கொதி வரட்டும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். பருப்பை சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். நம்ம முள்ளங்கி சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.